வணக்கம். 144 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், ரைட்? இது வந்து ஸ்பாட்டில் 124 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில், அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. 152 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெருசாக நவரில், வெறும் 30 பாயிண்ட்ஸாக வந்து மூவ் ஆகிருக்கு ஃபியூச்சர்ஸில். அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து 286 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது பேங்க்கு. ஸோ சம்திங் சேஸ் தட் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி. நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த 23,900 வந்து லாஸ்ட் டைம் உடைக்கல. 900ல் 850, 825 அந்த ஜோனை வந்து உடைக்கல. அக்டோபர் கடைசி, நவம்பர் ஒரு 11 தேதி வரைக்கும் நீங்கள் 11-12 தேதி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஜோன், ரைட்? கீழே வந்து 850, 23,850, மேலே வந்து 24,200, 300, 400 அந்த ஜோன், அந்த பேண்ட் வந்து ஒரு 12-13 நாள் வந்து அங்கே படிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு 6 நாள் கண்டினியூஸாக அந்த ஜோனில் தான் நிற்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஜோன் எந்த சைடு உடைச்சாலும், மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த சைடு உடைச்சாலும் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அப் சைடு ஆகட்டும், டவுன் சைடு ஆகட்டும், எந்த சைடு வந்தாலும் பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆஸ் ஆஃப் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அப் சைடுக்கான சும்மா ஹிண்ட் காட்டிட்டு இருக்கு. இது மேலே போகும்ன்றது நான் சொல்ல, பட் ஹிண்ட் காட்டிகிட்டு இருக்கு. டே சார்ட், மறுபடியும் நான் சொல்கிறேன், டே சார்ட்டில் வந்து வேவ் 4 வந்து முடிச்சிடுச்சு. போத் ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுச்சு. ஸோ டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது டே சார்ட். வீக்லி சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப் மூவ்க்கான ரெடியாக இருக்குது. அதாவது மேலேருந்து கீழே வந்து 3 முடித்து 4 போகுது. டே சார்ட் 5 கீழே வரணும். ஆனால் வீக்லி சார்ட்டில் மேலே 3 முடித்து கீழே வந்து 4 முடித்து 5 மேலே போகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. சம்திங் இன்ட்ரெஸ்டிங். வி ஹவ் டு சி மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுன்றது. பட் இந்த க்ரூஷியல் ஜோன் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5 மாதம் எக்ஸப்ட் ஒரு நடுப்புற ஒரு வி ஷேப் ரிக்கவரி விட்டுட்டு மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே தான் அக்யூமுலேஷன் ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். ஆப்ஷன் டேட்டாஸ் ஏதாச்சும் கொடுக்குதா, ஹிண்ட் கொடுக்குதா? 24,800 வரைக்கும் அப்சைடு காட்டிகிட்ருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. நான் வந்து லாஸ்ட் டைம் கீழே வந்து ஐ திங்க் அபவுட் 2 வீக்ஸ் முன்னாடி தேர்ஸ்டே அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், ஷார்ப் அப் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் 24,400, 500 அண்ட் அதிகபட்சம் 24,900 வரைக்கும் போகலாம். இது வந்து டே சார்ட்டை வச்சுக்கிட்டு. ஆப்ஷன் டேட்டா இன்றைக்கு வந்து 24,800 வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கு. அங்கே தான் ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது. அண்ட் 24,500ல் செகண்ட் ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவல் எங்கே? 24,429. ஸோ 500ல் செகண்ட் ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது. கீழே புட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24ல் ஹையஸ்ட் புட்டும் 24,100 அந்த இடத்துல செகண்ட் ஹையஸ்ட். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த செகண்ட் லெவலில் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மே சைடில் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் அப்சைட் கொடுத்துருக்கு, ரைட்? 480, 470 பாயிண்ட்ஸ் அப்சைட் கொடுத்துருக்கு. டவுன் சைடில் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இதான் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் கொடுக்குற ஒரு டேட்டா. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் நவ் அது வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை சில ஸ்டாக்ஸ், மெயினாக வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துச்சு, புல் பேக் மேலே போயிட்டுருக்கு ஃபார் வேவ் 4. அது முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருன்றது நான் சொல்ல, வாய்ப்புகள் உண்டு. வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. நம்ம போன வாரத்தில் சிமெண்ட் செக்டார் ரொம்ப நல்லா இருக்குது. அது அம்புஜா சிமெண்ட் ஆகட்டும், ஏசிசி ஆகட்டும், இன் பர்டிகுலர் நம்ம வந்து ராம்கோ சிமெண்ட் பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி அல்ட்ராடெக் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய சிமெண்ட், ஜேகே சிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்ரீ சிமெண்ட் ஆகட்டும், இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜேகே சிமெண்ட் வந்து 5.1% அப்பாக இருந்துச்சு. பட் டெக்ஸான் அவங்க தான் வந்து இன்றைக்கி 6% அப்பாக இருந்துச்சு. நல்ல ஒரு சாலிட் மூவ். இப்போதைக்கு அது வந்து நியூ ஆல் டைம் ஹையை டச் ஆகிருக்கு. 16,800, சம்வேர் க்ளோஸ் அபவுட் 18,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன்ஸ் எடுங்க. மதர்சன் வந்து ஒரு க்ரூஷியலான பொசிஷனில் நின்றுட்டுருக்கு.
ஆல்மோஸ்ட் டே சார்ட் ஆகட்டும் வீக்லி சார்ட் ஆகட்டும் அந்த ஜோனில் ரைட் அந்த ஜோனில் வந்து சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் அந்த 164 165 160லேருந்து 170 வரைக்கும் அந்த ஜோன் 10 ரூபா ஜோனில் லாஸ்ட் வந்து ஒரு 8-10 டேஸாக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது அப் மூவான்றது பார்க்கணும். அடுத்தது வந்து ஃபார்மா செக்டர். ஃபார்மா செக்டரில் இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாஸ் எ சூப்பர் டூப்பர் ரிவர்சல், பக்கா ரிவர்சல் வந்திருக்கு ஒன்று. அதே மாதிரி ஏபிஎஃப்எல் ஆதித்யா பிர்லா ஃபேஷனு பேஜ் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே நம்ம வந்து அதுக்கு 52,000 டார்கெட் கொடுத்துருக்குறோம், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஓஎஃப்எஸ்எஸ் நம்ம வந்து இந்த சாட்டர்டே ஜோஹோ மீட்டிங்கில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக். அதே மாதிரி என்பிஎஃப்சி ரைட் ஃபைனான்ஸ் செக்டரில் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. கேம்ஸ் எஸ் 3.4% வந்திருக்கு, ஸ்ரீராம் வந்து 2.4% வந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் பெரிய மூவ் கிடையாது. பேங்கிங் செக்டரில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணிச்சு. இந்த செக்டார்ஸ் அதாவது இந்தியன் பேங்க்கு, சியூபி, பந்தன் பேங்க், எஸ் பேங்க்கு இவங்க எல்லாமே வந்து போன வாரம் மிதிக்கப்பட்ட ஸ்டாக்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து ஏந்திச்சு நிற்கிறதுக்கான வழி பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கான மேக்ஸிமம் நெகட்டிவ் நியூஸ் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் ரூபி 84.90 இன்ட்ராடேயில் வந்து 84.90 வந்து டச் ஆச்சு. 90ல் 87 வரைக்கும் டச் ஆச்சு. இன்ட்ராடேயில் மறுபடியும் நான் சொல்கிறேன் நியூ ஆல் டைம் லோ ரூபி வந்து 84.90 பக்கமாக வந்து டச் ஆச்சு. இப்போ ரைட் நோ 84.70ல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நெகட்டிவ் ஃபார் இந்தியா. ஞாபகம் வச்சுங்க, இந்த இது ருப்பி வீக் ஆகிறது வந்து நெகட்டிவ் ஃபார் இந்தியா, எஸ்பெஷலி ஃபார் இம்போர்ட்டர்ஸ்க்கு. நம்ம என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோம், கோல்டு, சில்வரு, க்ரூடு, இது எல்லாமே. அண்ட் நான் வந்து போன தடவை நான் வந்து சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்றது ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியல. கோல்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. அது எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ருப்பியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் நீங்கள் சொல்லலாம், பட் நார்மலி இதான் வந்து நடக்கும்ன்றது நான் எதிர்பார்த்தேன். மார்க்கெட்லேயும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டாலர் டேர்ம்ஸில் இன்றைக்கி கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 0.5% $18-19 பக்கமாக கீழே விழுந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.6% கீழே விழுந்துருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் 0.5% வந்து அப்பாக இருந்துச்சு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி டேர்ம்ஸில் நாட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி டேர்ம்ஸில் வந்து கோல்டு வந்து 7,880 அந்த லெவலில் 7,900ன்னு வச்சிங்களா, அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 91,600 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து சென்னையோட ஹோல்சேல் ரேட். 24 கேரட் கோல்டும் 999 சில்வரும் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்குது. ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இந்த லெவலை உடைச்சதுக்கப்புறமா தான் ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். அது அப் சைட் ஆகட்டும் டவுன் சைட் ஆகட்டும். பட் டெஃபினெட்லி 24,900க்கு மேலே தான் வந்து நான் லாங்கை பற்றி யோசிப்பேன். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இந்தியா விக்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியா விக்ஸ் வந்து 1.9% அப்பாகி 14.7ல் வந்து நிற்கிது. இதுவும் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குது. மார்க்கெட் மேலே போனாலும் மார்க்கெட் மோர் ஆஃப் டென்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னதுன்னு சொன்னால் எஃப்ஐஐஸ் கொஞ்சம் செல்லிங் வந்து ப்ரெஷரை வந்து குறைச்சிருக்கிறாங்க. வெறும் 238 crores தான் வந்து விற்றுருக்குறாங்க. 238 கோடிக்கு தான் வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம டிஐஐஸ் ஆல்மோஸ்ட் 3,588 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இட்ஸ் எ ஹியூஜ் பை. எனிவே மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். நாளைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங்கான டேட்டா இதான் வந்து ஃபஸ்ட் ட்ரேடிங் டேன்னு நம்ம எடுத்துக்கலாம். தோ ஃப்ரைடே வந்து ஃபஸ்ட் ட்ரேடிங் டே வித் ரெஸ்பெக்ட் டு டிசம்பர் கான்ட்ராக்ட். பட் யூஎஸ் மார்க்கெட் 4 நாள் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே க்ளோஸ் ஆகி இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் ஆகும். அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி உலகம் பூரா வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொன்னோம் தெரியுமா, நிஃப்டி பேங்க் நிஃப்டிலெலாம் ஒரு கிரிட்டிக்கலான லெவலில் நிற்கிதுன்னு. அதுக்கான டைரக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். ஒன்று.
யூஎஸில் ஹெவி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, ட்ரம்ப் வந்தோடனே அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னமும் அவர் வந்து பிரசிடெண்ட் ஆகலை, பட் அவர் கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் கட் சிக்னலாக இருக்குது. ஒன்று, நம்ம ஜோ பைடன் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. தேவையில்லாத யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணுறது, யுக்ரைனை வச்சு பண்ணுறாங்க ரஷ்யா. ஏன்னு சொன்னால் யுக்ரைனுக்கு வந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா எதுவும் கிடையாது தெரிஞ்சோடனே ரஷ்யா வச்சு பண்ணிகிட்ருக்கு. ஒன்று அவங்களோட ப்ராடக்ட் டெமோனே வச்சிங்களேன், லைவ் ப்ராடக்ட் டெமோ வந்து காட்டிகிட்ருக்காரு. இது அந்த சைடு. தேவையில்லாத இந்த சைடு சிரியாவில் இருக்கிற ரெபிள்ஸை வந்து சிரியன் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பரட்டி விட்ருக்காங்க. ஃபார் ஹூம் ரஷ்யா இஸ் சப்போர்ட்டிங். அண்ட் நேற்று அவங்க ஒரு செகண்ட் மேஜர் சிட்டியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. 2016 அப்புறமா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மூவ். பட் என்ன அதுன்னு தெரியுமா? ரஷ்யா அவங்களோட வார் பிளேன் வச்சு அந்த நாட்டோட தலையை வந்து அடிச்சிருக்கிறாங்க, அந்த குரூப்போட தலையை வந்து அடிச்சிருக்கிறாங்க. எப்படி ஹமாஸை வந்து இஸ்ரேல் வந்து ஒன்றா மெயின் ஹெட் அடித்தாங்களோ அது மாதிரி இந்த ஆளை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா வாயை திறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவும் அந்த நபரை வந்து டெரரிஸ்ட்ன்றது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள வச்சு தான் வந்து ரஷ்யா பேஸ்ட் பிரசிடெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஜியோ பாலிட்டிக்ஸ். இது வந்து ஒரு பெரிய மூவாக இருக்காது, பட் ஸ்டில் ஒன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஹூத்தி ரெபிள்ஸ் அமெரிக்கன் வார்ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறதாக ஒரு பேச்சு வந்திருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுன்றது. இது எல்லாமே வந்து ஜியோ பாலிட்டிக்ஸோட சம்மந்தப்பட்டது. பட் ஒரு விஷயம் கிளியராக இருக்குது, ட்ரம்ப் வந்தால் நோ வார். எல்லா சிக்கலும், இந்த நூடுல் சிக்கல் இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்கள் காணாமல் போகிறாங்கன்றது பார்க்கணும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.